பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆபரேஷன் ஹர் ஆஃப் 2.2 அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்திய அந்த ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட இளம் பெண்கள் உட்பட 1000 பேருக்கு மேல அவங்க வந்து இந்த ஆபரேஷனை வந்து நடத்தியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ISI ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்த தாக்குதல் சம்பவம். இப்போ மிக முக்கியமான ஒரு நபரிடம் இருந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சுலைமான் தாவூத் ஹம்சாய் அவர் தான் அந்த கான் ஆஃப் கேலட்டோடைய வம்சாவளி. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, withdrawal is in Pakistan's own interest to avoid the deeper crisis. இன்னும் ஆழமான பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றார். எதை விட்டு? பலுச்சிஸ்தானை விட்டு. பலுச்சிஸ்தான் என்கிற அந்த மாகாணம், பலோச் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி அது வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறது நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இதை பத்தின முக்கியமான செய்திகள் பொதுவெளியில பரவப்படல. ஒருவேளை இப்போ வந்து காசால வந்து ஏதாவது சின்ன தாக்குதல் சம்பவம் நடந்திருந்தா, ஐயோ மனிதநேயம் என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்ட்டு வந்து கதறுவாங்க நிறைய பேருங்க. பலுச்சிஸ்தான்ல 10,000 பேர் கிட்ட வந்து காணோம். பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தங்க வீட்டுக்குள்ள வந்து தங்களுடைய குழந்தை முன்னாடியே கணவனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போய் வருஷ கணக்குல அவர் என்ன ஆனாருன்னு தெரியாம ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் பேசின பேட்டியும் வந்து இப்போ வந்து வெளியே. இந்த அளவுக்கு மோசமான மனித நேயத்திற்கு எதிரான அத்தனை விதமான அடக்குமுறையும் செய்யக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் கிடையாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தான் தொடர்பாக நேற்றைய பதிவுல அங்க நடந்த மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? இப்ப அந்த ஆபரேஷனுடைய நீட்சியாக பல சம்பவங்கள் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. பலுச்சிஸ்தானை இந்த நேரத்துல வந்து ஜாஸ்தியா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சர்வதேச சக்திகள், குறிப்பாக அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட சர்வதேச சக்திகள் இப்போ பலுச்சிஸ்தானை வந்து நோட்டம் விட்டு அங்க வந்து தங்களுடைய கழுகு பார்வையோட சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆபரேஷன் ஹர் ஆஃப் அப்படிங்கிற பேர்ல 2.2 அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்திய அந்த ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட இளம் பெண்கள் உட்பட 1000 பேருக்கு மேல அவங்க வந்து இந்த ஆபரேஷனை வந்து நடத்தியிருந்தாங்க. பாகிஸ்தான் ராணுவம், குறிப்பாக பாகிஸ்தானுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ISI ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்த தாக்குதல் சம்பவம். இப்போ மிக முக்கியமான ஒரு நபரிடம் இருந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஈரான்ல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கான் ஆஃப் கேலட் அப்படிங்கிற அந்த வம்சம் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தானை பண்டைய காலத்துல ஆண்ட ஒரு பரம்பரை. குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியை பலோச் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியோட ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த கான் ஆஃப் கேலட். இப்ப அந்த கான் ஆஃப் கேலட்டோடைய ஒரு வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் கிட்டத்தட்ட இப்ப அந்த ஃபேமிலியோடைய அத்தாரிட்டியா இருக்கிறார். இப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கிறது. அவர் வந்து யார் அப்படின்னா, சுலைமான் தாவூத் ஹம்சாய். அவர் தான் அந்த கான் ஆஃப் கேலட்டோடைய வம்சாவளி. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, withdrawal is in Pakistan's own interest to avoid the deeper crisis. இன்னும் ஆழமான பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றார். எதை விட்டு? பலுச்சிஸ்தானை விட்டு. கிளைம்ஸ் பலுச்சிஸ்தான் நேஷன் இஸ் ரெடி டு ஆஃபர் த சேஃப் எக்ஸிட் ரூட் ஃபார் த ட்ரூப்ஸ். பாகிஸ்தான் படைகளுக்கு பாதுகாப்பான ஒரு வழியை, அவங்க வெளியேறுவதற்கான வழியை எங்களால அமைச்சு தர முடியும். Once a prolonged war is not able solution only fuels the instability. தொடர்ச்சியாக கால வரம்பின்றி நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது எதற்குமே வந்து தீர்வாக அமையாது. Says Pakistan can no longer control Balochistan through the force and the militarization. பலுச்சிஸ்தான் என்ற இந்த மாகாணத்தை
தங்களுடைய இராணுவமயமாக்கலால மட்டும் பாகிஸ்தானால கட்டுப்படுத்த முடியாது, இனிமே கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது அப்படின்ட்டு அவர் சொல்றார். The claims the conflict has expanded into the mass resistance movement. பிரச்சனையாக வந்தது அப்படிங்கிறது இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, அது வெகு மக்களுடைய ஒரு போராட்டமாக, வெகு மக்களுடைய ஒரு பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. Calls it lost war of Pakistan with a rising cost, no clear end game. பாகிஸ்தானுக்கு இந்த கேமை எப்படி முடிக்கணும், எந்த இடத்துல இதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. Continued fighting will push Pakistan toward the economic and state breakdown. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பலோச் மக்களுக்கு எதிரான இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியில், மாகாண ரீதியில் உடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். Urges Pakistan to learn from Britain and US failures in guerrilla wars. பாகிஸ்தான் இந்த US அதுக்கப்புறம் பிரிட்டன் அவங்க கொரில்லா வார்ல எப்படிலாம் தோத்தாங்க அப்படிங்கறதுல இருந்து பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட இவர் சொல்ல வர்றது என்னன்னா, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாணம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரிட்டரி. அங்க கிட்டத்தட்ட அவங்க பிஎல்ஏ பண்ணக்கூடிய அந்த போர் முறை அப்படிங்கிறது எந்த இராணுவத்துக்குமே புரியக்கூடிய ஒரு நிலையில இல்லை. அதே மாதிரி அது ஒரு கொரில்லா தந்திரத்தோடு ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா அது அமெரிக்கா, பிரிட்டனாலேயே கடந்த காலங்களில் வரலாற்றுல அவங்களால ஜெயிக்க முடியல. அது பாடம் கற்கணும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. Says Baloch people want peace but fighting is in self defense. பலோச் மக்களுக்கு அமைதிதான் முக்கியம், அமைதிதான் தேவை, ஆனா அவங்களுக்கு தங்களை தற்காத்து கொள்ளும் உரிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட கான் ஆஃப் கேலட்டோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானே வெளியேறு, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கமே உங்களுடைய வேலை முடிந்தது, உங்களுக்கு நேரம் நெருங்கியது, வெளியேறுங்க அப்படிங்கறத தான் இந்த கான் ஆஃப் கேலட் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். மிக முக்கியமான ஒரு நபர், அதனாலதான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈரான்ல எப்படி ஷா வம்சாவளி, அதாவது இப்ப இந்த முல்லா ரெஜிம், இப்போ அயத்துல்லா அலி கமீனி ஒரு முல்லா ரெஜிம், அவரு கீழே நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு விஷயம் பலுச்சிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அங்க எப்படி ஷா வம்சாவளியோ அதே மாதிரி இங்க கான் ஆஃப் கேலட் அப்படிங்கிற இங்க அதே ஐடென்டிட்டியோடைய இன்னொரு வேர்ஷனா இவங்க நிக்கிறாங்க. ஸோ மிக தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதுதான். நேத்து அவங்களுடைய பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பலுச்சிஸ்தான்ல மிகப்பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல 40% ஏரியா, ஆனா பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, அதனால எங்களால ட்ரூப்ஸ் எல்லா இடத்துலயும் டெப்ளாய் பண்ண முடியல, அதனால எங்களால எதுவுமே செய்ய முடியல. ஸோ நாங்க ஒரு நிலையற்ற தன்மையில, ஒரு பலவீனமான இடத்துல நாங்க தள்ளப்பட்டோம் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அவங்களுடைய இந்த அசம்பிளிலேயே அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தை பத்தி இந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரிந்த விஷயம் இவ்வளவுதான். இவர்களுக்கு உண்மையிலேயே பலுச்சிஸ்தான் பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து தெரியுது. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பலுச்சிஸ்தான் என்கிற அந்த மாகாணம் உங்ககிட்ட பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஏதோ போட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கறத தாண்டி அங்க அதனால எதுவுமே இல்லை அப்படின்னு அதை எந்த விதமான ஒரு பராமரிப்பும் இல்லாம அந்த மக்களை ஒரு மிருகத்தை விட மோசமாக நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற டெரெயினை பத்தி சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிறது கவாஜாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இப்ப அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதுதான் மிக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுகள்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை தாக்குதல்னு அவங்க குறிப்பிடல, இது ஒரு ஆபரேஷன் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இது ஆபரேஷனோட தொடக்கம்னு குறிப்பிடுறாங்க. பல்வேறு நாடுகளுடைய உதவி கேட்கிறாங்க, இந்தியாவுடைய உதவியும் கேட்டிருக்கிறாங்க, ஈரானுடைய உதவியும் கேட்டிருக்கிறாங்க. ஈரான் உதவி செய்யும் இடத்தில் தற்போது இல்லை, இந்தியா அந்த வேலையை துரந்தர்கள் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பலுச்சிஸ்தானை சுற்றி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. மிக நிச்சயமாக இது பாகிஸ்தானுக்கு, குறிப்பாக அந்த இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய திமுறை அடக்க வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி விட்டது. பலுச்சிஸ்தான் என்கிற அந்த மாகாணம், பலோச் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி அது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த மக்கள் நினைக்கிறது நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது தான்
ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு காமனான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இதை பத்தின முக்கியமான செய்திகள் பொதுவெளியில பரவப்படல. ஒருவேளை இப்போ வந்து காசால வந்து ஏதாவது சின்ன தாக்குதல் சம்பவம் நடந்திருந்தா ஐயோ மனிதநேயம் என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்ட்டு வந்து கதறுவாங்க நிறைய பேருங்க. ஆனா பலுச்சிஸ்தான்ல 10,000 பேர் கிட்ட வந்து காணோம். பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தங்க வீட்டுக்குள்ள வந்து தங்களுடைய குழந்தை முன்னாடியே கணவனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போய் வருஷ கணக்குல அவர் என்ன ஆனாருன்னு தெரியாம ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் பேசின பேட்டியும் வந்து இப்போ வந்து வெளியேறிருக்கு. இந்த அளவுக்கு மோசமான மனித நேயத்திற்கு எதிரான அத்தனை விதமான அடக்குமுறையும் செய்யக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் கிடையாது. ஆனா காசா அப்படின்னா வந்து பொங்குவாங்க. ஹமாஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை போராட்ட இயக்கம்னு அவங்களுக்கு நினைப்பு. ஆனா ஹமாஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ இப்ப இதுதான் சுச்சுவேஷனா இருக்கு. பலுச்சிஸ்தான்ல இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி சைனா மிக தெளிவாக பின்வாங்க போகிறது அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞைகளும் தெரிகிறது. அதே மாதிரி அமெரிக்கா அதுல என்ன செய்ய போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த அமெரிக்கா இந்தியாவுடைய இந்த ட்ரேட் டீல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து வேகம் எடுக்கும் போதே இந்தியாவுடைய நோக்கம் அப்படிங்கிறது 2028 உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் நம்மவர்களுக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தேவையோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல காலையில ஒரு ஆர்டிக்கல் வந்து படிக்க முடிச்சு. அந்த ஆர்டிக்கல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2025 செப்டம்பர் மாத வாக்குல நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வாஷிங்டன் சென்று அங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோவை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அப்ப அவர் சொல்லும் போது மிக தெளிவாக அந்த ஆர்டிக்கல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூ கேனாட் புல்லி இந்தியாவை நீங்க வந்து புள்ளி பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருவேளை நாங்க ட்ரம்ப்புடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முடியும் வரை காத்திருப்போம் அப்படின்னு ஒரு சிக்னலை வந்து கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியாவுடைய ஒரு ஃபைனல் காலா இருக்கும் அப்படிங்கிறது அந்த கட்டுரையை படிக்கும் போது நமக்கு வந்து தெரியுது. இந்தியாவுடைய ஃபைனல் கால் வந்து இதுதான், இந்தியாவை நீங்க புள்ளி பண்ண முடியாது, ரெண்டாவது இந்தியா ட்ரம்ப் வெளியேறும் வரை காத்திருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ நம்ம வந்து ஃபர்மா எங்களால இதுதான் முடியும், எங்களோட டேர்ம்ஸ் இதுதான், நீங்க முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நாங்க காத்திருப்போம் நீங்க வெளியே போகும் வரை அப்படிங்கிற அந்த ஒரு சிக்னல் தெளிவா பாஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம வந்து பார்த்திருக்கிறோம். சோ இந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய நெகோசியேஷன், டிப்ளமேட்டிக் சேனல் இது மூலியமா மட்டும் மூவ் பண்ணது கிடையாது. ஒரு காயினா பார்த்து ரொம்ப துல்லியமாக நகர்த்தி பல்வேறு நாடுகளை ஒரு குடையின் கீழே வந்து சேர்த்து, அதே மாதிரி இந்தியா யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை மிக தெளிவாக கொடுத்து, இது எல்லாமே ஒரு கப்ல வந்ததுக்கு பிறகுதான் அமெரிக்கா யோசிக்கலாம் அப்படின்னே வந்து இறங்கி வந்திருக்கு. அமெரிக்கான்னு சொல்றதை தாண்டி அமெரிக்காவை தற்போது ஆட்சி பீடத்தில் இருந்து நகர்த்தி வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாளிகை அதிகாரத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ட்ரம்ப், அவர் வந்து இறங்கி வந்ததுக்கான மிக முக்கியமான காரணமா அதை சொல்லலாம். ஆனா இங்க நம்ம இந்த மாதிரி ட்ரம்ப் இறங்கி வந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து நாம வந்து பறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாமே வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபர். சோ அவருக்கு அந்த வித்தியாசமான கோணம் அப்படிங்கிறது தெரியுது. இதே நபர் தான் ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லும் போது, ஆமா டெட் எக்கானமி அப்படின்னு, டெட் எக்கானமின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட எதுக்கு நீங்க அக்ரிமெண்ட்டுக்கு வந்த அப்படின்னு வந்து இவரே கேட்டிருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் தான், இந்தியா வந்து ஒரு செத்த பொருளாதாரம் தானே சொன்னீங்க, இந்தியா ஒரு செத்த பொருளாதாரம் தானே, அப்போ என்ன நீங்க எதுக்கு வந்து நீங்க வந்து உள்ள வந்தீங்க, இந்த டீலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு சரியான திசையில் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். அது நம்ம எதிர்கட்சி தலைவர் கிட்ட எதிர்பார்க்கறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான நகர்வு இருக்கு. என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ். இந்தியா பல துறைகள்ல நம்மளுடைய ஒரு ஆழமான ஒரு கால் தடத்தை வந்து பதிக்கணும். அதே மாதிரி எந்தெந்த துறையில் நாம முன்னோடியா இருக்கணும், எந்தெந்த துறையில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், மாநிலம் வாரியா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி வருகிறோம். அது மிக குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் பங்களாதேஷ். ஆக்சுவலா ஏன் அப்படின்னா ஷேக் ஹசீனா இருக்கும் வரை பங்களாதேஷ் தான் கார்மெண்ட்ஸ் அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1ல இருந்த ஒரு கண்ட்ரி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீப் லேபர்ஸ், அதே மாதிரி அவங்க நேரத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெலிவரி அப்படிங்கிறதும்
அந்த இடத்துல அவங்களை வந்து வச்சிருந்தது. ஆனா இப்ப பங்களாதேஷ் அந்த இடத்தை விட்டு போன பிறகு அந்த இடத்த குறிப்பா இந்த ஐரோப்பிய சந்தை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இந்தியா மிக முக்கியமான ஒரு நகர்வை வந்து செய்தது. அது எந்த அளவுக்கு வந்து கை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த டாரிஃப் வார் வந்து ட்ரம்ப் வந்து போட்டப்போ நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம், இந்த ட்ரம்ப்புடைய ஒரு அறிவிப்பும் ட்ரம்ப்புடைய ஒரு பேச்சும் எப்படி இருக்கும் எப்படி மாறும்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு மனிதர். இதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய அரசாங்கத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது சரியில்லை, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொன்னோம். ஆனா இங்க யாருமே வந்து பொறுத்து இருக்கல. காரணம் அரசியல். எங்களுடைய மாநிலத்துல வந்து இவ்வளவு, திருப்பூர்ல வந்து இவ்வளவு கார்மெண்ட்ஸ் இருக்கு. நான் அந்த பதிவை போட்டப்போ ஒரு கமெண்ட் கூட வந்திருந்தது, திருப்பூர்ல எவ்வளவு பாதிப்புன்னு தெரியுமா, தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்பவே நம்ம வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தோம். என்னன்னா இந்தியா தங்களுடைய மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்றதுக்கான ஒரு விஷயத்துல வந்து இறங்கினாங்க. வெவ்வேறு நாடுகளை வந்து அணுகி அந்த நாடுகளுக்கு இப்ப இங்க போகக்கூடிய அந்த சப்ளை குட்ஸை வேறு நாடுகளுக்கு எப்படி வந்து வேற மார்க்கெட்டுக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய அரசாங்கம் இறங்கியது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட இறங்கி அது ஓரளவுக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கும் வந்து வந்துருச்சு. ஆனா இப்ப அதுக்கு முன்பாகவே இந்த அமெரிக்காவுடைய இந்த ட்ரேட் டீலும் வந்து சைன் ஆயிடுச்சு. இப்ப இந்த 4 விஷயங்கள் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை ஒட்டி நம்மளுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் டீல வந்து சீல் பண்ணது. அது ட்ரம்ப்பை நம்பலாமா உள்ளிட்ட எல்லா காரணத்தையும் வந்து ஓரமா வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, உடனடியாக நம்மளுடைய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த யூஎஸ் டீல். அதன் இரண்டாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நாம போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதுவும் மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன். அதன் பிறகு 2026 பட்ஜெட்ல டொமஸ்டிக் கெப்பாசிட்டி, டொமஸ்டிக் கன்சம்ஷனை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள், அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இல்லாம ஸ்கில்ஸ், சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒர்க் லோடு, ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் விஷயத்தையும் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மையும் நாம வந்து ஸ்திரத்தன்மையோட வந்து செய்யறதுக்கான நகர்வையும் செய்திருக்கிறோம். அதே நேரத்துல என்ன தேவையோ அதையும் செய்திருக்கிறோம். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நம்ம தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரி விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம செய்திருக்கோம். இதுல நேரடியாக தமிழகத்திற்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நம்மளுடைய குட்டி ஜப்பான் அழைக்கக்கூடிய திருப்பூர் நம்ம ஒட்டு மொத்தமா இந்தியால இருந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்ல பார்த்தோம்னா 29% வந்து டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே வந்து போகுது. அதுவும் குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட தான் போகுது. திருப்பூர் அலோன், திருப்பூர் மாவட்டம் மட்டும் செய்யக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட்டுடைய வேல்யூ அப்படிங்கிறது $1.74 பில்லியன். அதே மாதிரி கரூரும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல வந்து இருக்கு. சோ எந்தெந்த இடத்துல நாம வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான விஷயத்துல வந்து இறங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து வலிமைப்படுத்துறது அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய நாட்டுக்கு இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அப்படிங்கறத தாண்டி தனிப்பட்ட முறையில நம்மளுடைய மாநிலத்துக்கும் இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சிப் மேனுஃபேக்சரிங்ல இன்னும் பல்வேறு இடத்துல வந்து இந்தியா தங்களுடைய கால் தடத்தை வேகமாக பதித்து வருகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே நம்மளுடைய ஸ்ட்ராங் ஜோனா இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள்ல இன்னும் நாம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அதுல மிக முக்கியமாக இந்த கிட்டத்தட்ட நாட்டில் 29% அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய தமிழகத்துக்கும் அதையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காக பட்ஜெட்ல வந்து ஸ்கீம்ஸும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் நல்லபடியான ஒரு இடத்துக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய அந்த டாரிஃப் வார்னால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இனி காலப்போக்கில் வந்து தனியக்கூடும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டும் பார்த்தாச்சு, அமெரிக்கன் மார்க்கெட்டும் இருக்கு, ஐரோப்பிய மார்க்கெட்டும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே இந்தியாவை பொருளாதார ரீதியில் எப்படியெல்லாம் ஸ்திரத்தன்மையோட ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்து தான் இது எல்லாமே வந்து நகருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.